ஹலோ கைஸ், என்னடா வீடியோ இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேனேன்னு பார்ப்பீங்க. வீடியோயே தலைக்கீழ போட்டு வச்சுருக்கீங்கன்னு நினைப்பீங்க. இதுக்கான ரீசன் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்னென்னா, நாங்கள் 1 இயர் பெங்களூர் மூவ் ஆகி அந்த ஜேர்னியை குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணணும்னு எடுத்து போஸ்ட் பண்ணாத வீடியோ எல்லாம் கம்பைல் பண்ணி நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ நாங்கள் பெங்களூர் வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடித்து நாங்கள் கோவிட் டைமில் இருந்தனால பேரண்ட்ஸ் இன்லாஸ் கூட தான் இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் தனியாக நாங்கள் மூவ் ஆனது பெங்களூருக்கு தான் ஆஃப்டர் பேபி. ஸோ அந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்லேருந்து அப்ளையன்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் பெங்களூர் மூவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி செட் பண்ணதான். இந்த வீடு வந்து ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு தனியாக மூவ் ஆகி எல்லா ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் ஆனதாக இருக்கட்டும், என்னோடய பேபியோட எல்லா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், ஸ்கூல் எல்லாமே இங்கேருந்து தான் நடந்துச்சு. இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க, எல்லா ஃபெஸ்டிவல்ஸும். ஸோ ஹோலி ஆகட்டும், டாண்டியா, இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கம்யூனிட்டியாக செலிப்ரேட் பண்ணி பார்த்தது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் அப்போ ஒரு பாப்அப் ஸ்டால்ஸ் போடுவாங்க. அது நம்ம சம்டைம்ஸ் ரெசிடென்ட்ஸ்க்கும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய குட்டி பிஸ்னஸோட ஃபர்ஸ்ட் பாப்அப் ஸ்டால் நான் இங்கே தான் பண்ணேன். அது வந்து என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் நம்ம பண்ண ஐட்டமை இன்ஸ்டாகிராமில் மட்டும் போட்டுட்டு லைவாக டிஸ்பிளே பண்ணி பிஸ்னஸை வந்து நிறைய பேருக்கு பார்த்து அதை ஃபீல் பண்ணி வாங்க வைக்கிறதுன்றது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இது நடந்துச்சு. இது இல்லாமல் நான் பெங்களூரில் போன நிறைய பிளேஸஸோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு போடணும்னு போடவே இல்லை. ஸோ அதெல்லாம் கம்பைல் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் பெங்களூர் மூவ் ஆகினதுக்கப்புறம் எனக்கு இந்த பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, இந்த ஐக்கியா தான். ஐக்கியா ஹைதராபாத் நான் போனதில்லை. இதுக்கப்புறம் மும்பையில் இருக்குது. பெங்களூருக்கு வந்தப்புறம் அதோட ஹைப் அவ்வளோ இருந்துச்சு. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், எப்போ நம்ம பெங்களூர் மூவ் ஆகும், இங்கே ஐக்கியா போய் பார்ப்போன்ட்டு. இந்த வீடியோ வர டைம்லலாம் அது வந்து ஒரு நார்மல் ஆயிரும். பட் எனக்கு வந்து ஐக்கியா பார்க்கணுன்றது ஒரு பயங்கரமான ஆசையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போய் பார்த்ததையும் வந்து நான் இந்த வீடியோவாக எடுத்திருக்கேன். நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி என்னோடய பேபியும் பயங்கரமாக அவளுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் போய் உட்காந்து பார்க்குறது, இந்த ஷார்க் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த டாய்ஸ் எல்லாம் எடுக்கிறது, அது உள்ள வழியாக வர்றது, அந்த ரூம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்கிறதுலலாம் வந்து பெட்லலாம் உட்காந்து பார்க்குறது, அங்கே வச்சுருக்க டேபிளில் இருக்க டாய்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறதுன்னு பயங்கரமாக என்ஜாய் பண்ணால். நானும் ஒரு டிசைனராக எனக்கு இந்த ரூம் செட்டப்லாம் இருக்கிறத பார்க்கும்போது, இந்த மாதிரியும் டெக்கார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட ஐக்கியா எக்ஸ்பீரியன்ஸ். ராமேஸ்வரம் கெஃபே, இதுவும் நான் சொல்கிற ஒரு 1 இயர் பேக் வந்து பயங்கர ஹைப்பாக இருந்துச்சு. ஸோ அதுவும் நாங்கள் போய் அங்கே இருக்க அந்த இட்லியில் ஒரு 1 லிட்டர் நெய் ஊற்றி சாப்பிட்டதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுவும் நான் கேப்சர் பண்ணேன். இதுக்கு அடுத்து கம்ப்ளீட்லி பவிக்காக, அவளோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நாங்கள் போன இடம் தான் இந்த பன்னர்கேட்டா ஜூ. எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த அனிமல்ஸை நம்ம ஸ்டோரிஸில் சொல்லி அதை நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போனோன்னே நாங்கள் சஃபாரி ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த கூகுள் மேப்பில் போய் பார்த்தாலே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். நீங்கள் அதில் போய் ஸ்ட்ரெயிட்டாக புக் பண்ணிடலாம். ஸோ தட் இங்கே வந்து க்யூவில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நாங்கள் சஃபாரி இவளுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி புக் பண்ணோம். பட் அவளை விட நாங்கள் 3 பேருமே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டோம். இந்த யானை, லயன், பேர் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பக்கத்துலேயே, அதுவும் லயன்லாம் எங்களோட அந்த சஃபாரி வேனுக்கு ஜஸ்ட் அப்படியே கீழேயே படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் மார்னிங்கில் போனோம். ஸோ எலஃபெண்ட்ஸ் மட்டும் சாப்பிட்றதுக்காக வெளியே வந்துச்சு. மற்ற எல்லா அனிமல்ஸும் வந்து எல்லாம் ஆல்ரெடி ஏர்லி மார்னிங்கே சாப்பிட்டு போய் படுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. പെട്ടെന്ന് റൂമിലെ വീഴും ബാക്കോട്ടെ.
இவ்வளோ எக்ஸைட்டடாக எங்கே போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளை பார்க் தான். இதுக்கான தனியாக ஒரு டிக்கெட் எடுக்கணும் நீங்கள். அது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அந்த அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கும். இது வந்து இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில் அவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் வந்து இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருந்துச்சு. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து அந்த லீவ்ஸில் உட்காந்துருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் பிளாக் தான் நிறைய பார்த்தோம் நாங்கள். எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஆக்சுவலி பவிஷாவுக்கு பட்டர்ஃப்ளைனால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குட்டியிலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாள் பட்டர்ஃப்ளைன்னு. என் ஹஸ்பண்ட் ஆகட்டும், என் லாஸ் ஆகட்டும், வெளியே போனால் பட்டர்ஃப்ளை ஏதாவது பார்த்தாங்கன்னா இப்போ அதை எப்படியாவது பிடிச்சிட்டு வந்து இவக்கிட்ட காமிப்பாங்க. இவள் பயங்கரமாக எக்ஸைட் ஆயிடுவா அதை பார்த்தாலே. ஒரு 1.5 இயர்ஸ்லேருந்தே அவளுக்கு அந்த பட்டர்ஃப்ளைனால் ஒரு பயங்கரமான க்ரேஸு. ஸோ இது வந்து அவளுக்கு ஒரு ஹெவன் மாதிரி. என்னடா இவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இப்படி நம்மளை சுற்றி பறந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு பயங்கரமாக எக்ஸைட் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு பட்டர்ஃப்ளையும் பார்த்துட்டு இருந்தா. ஜஸ்ட் அது டக்குன்னு நம்ம பக்கத்தில் வந்தால் அதை பார்த்து பயந்துருவா அவங்க கூட. ஸோ அது ஒரு நல்ல அவளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ எக்ஸைட்டட் அதை பார்த்துட்டு அங்கே இருந்த அந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர் இவளுக்கு அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளையும் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேட்டர்பில்லர், அதுக்கு அடுத்த ஸ்டேஜெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க ப்ரிசர்வ் பண்ணுறத எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாள். என்னாலலாம் டச் பண்ணவே முடியல. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அவள் வந்து தைரியமாக அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாள். ஸோ இது இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல வந்து அந்த ஃபாசில்ஸ் மாதிரி ப்ரிசர்வ் பண்ணியும் வச்சுருக்காங்க. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் மாத்ஸ். அந்த பட்டர்ஃப்ளை அண்ட் மாத்ஸ் அந்த ப்ரிசர்வ் பண்ணதையும் பார்த்தே வந்து பயங்கரமாக பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாள். ஸோ இந்த ஜூக்கு வந்ததுலேயே இந்த பட்டர்ஃப்ளை பார்க் பார்த்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்த் இட் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் வீட்லேயும் இந்த குழந்தைங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிடிச்ச அவங்களா இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே. ஸோ பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு சஃபாரி முடிச்சுட்டு சரி ஜூவை சுற்றி பார்க்கலான்னு வந்தால் மக்கள் வெள்ளம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ அப்படியே 1 by 1 நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். பயங்கர வெயில் வேறு அன்றைக்கி. நல்ல வேளை நாங்கள் ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நேரம் இந்த கூட்டத்தில் நடக்கிறது, அப்புறம் அந்த வெயிலுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ராலர் இருந்தனால அப்பப்போ அவளுக்கு கொஞ்சம் அவள் டேண்ட்ரம்ஸ் இருக்கும் போதும் ஜஸ்ட் அந்த ஸ்ட்ராலரில் உட்கார வச்சு நாங்கள் மூவ் பண்ணும் போது அவள் ஓகே ஆகிட்டா. இப்போ எப்படி பண்ணுச்சு? இங்கே உட்காந்து பாரு. பவிஷா என்னது அது? அது என்னது? அதுக்கு பேர் என்னது? சொல்டா. எலஃபண்ட் சொல்லு. அது எங்க இருக்கு? அப்படி போய் பார்க்கலாம். என்ன मुवी तार सही थिएटर बनी मुवी गोटे थिएटर दीटा मुवी मैंने भाव देसी को लेके चले क्या देसी बरा एटा प्रॉपर देसी ये तो डेली रिप्लेस कर
இந்த வெரைட்டி ஆஃப் மங்கி வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. இந்த பக்கத்துலேருந்து மனுஷங்க என்னென்னா அங்கே பாரு அங்கே பாருன்றாங்க. அது வந்து அங்கேருந்து எங்கள் எல்லாரையும் அப்படியே ஒரு ஜட்ஜ்மெண்டல் லுக்கோடு பார்த்துச்சு. எனக்கு அப்போ அது என்ன தான் நினைக்கும் அப்படின்னு பயங்கர ஒரு சிரிப்பான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த மங்கியை பார்க்கும்போது. ஸோ இதுதான் எங்களோட சூப்பரான பன்னர்கேட்டா எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எப்போயோ வீடியோ போட்டிருக்க வேண்டியது, ஆனால் நான் போடாமல் இவ்வளோ நாள் தள்ளி இந்த வீடியோவில் போடுறேன். ஸோ ஃபைனலாக அந்த ரிவீலுக்கு வருவோம். ஸோ இப்படி இருந்த வீடை தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தேன்ல, அந்த மாதிரி தலைகீழாக மாற்றி வச்சுருந்தேன். ஸோ எங்களோட பெங்களூரோட 1 இயர் ஜேர்னிலேயே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் வந்துருச்சு. ஸோ நான் சொன்னேன்ல, இங்கே வந்து தான் நாங்கள் எல்லாமே பார்ட்டாக பார்த்து செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்ல. அப்படி இருந்தும் வந்து எங்களுக்கு திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டாக இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி 1 இயர். நாங்கள் வந்து April 14th வந்தோம். கரெக்டாக April 16th நெக்ஸ்ட் இயர் நாங்கள் இந்த ஒரு சூப்பரான ப்ளேஸ், எனக்கு நிறைய மெமரிஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுத்த ப்ளேஸ்லேருந்து நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புறோம். பட் இட் இஸ் ஃபார் குட். ஒரு நியூ ஜேர்னியை நோக்கி நாங்கள் கிளம்புறோம். ஸோ இன் தி எண்ட் ஆல் இஸ் குட். பட் பெங்களூரை விட்டு கிளம்புறோம் அப்படின்ட்டு எனக்கு பயங்கர ஒரு ஃபீலிங்ஸாக தான் இருந்துச்சு. அதுவும் இன்னொன்று நான் இந்த வீடியோவில் காமிக்கல, நாங்கள் ஒரு கார் வாங்கிட்டு கரெக்டாக கிளம்புறனால அந்த காரையும் நாங்கள் பெங்களூர்லேயே சேல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புனோம். பெங்களூருக்கு ஒரு தேங்க்யூ அண்ட் பாய் சொல்லிவிட்டு இந்த லக்கேஜெலாம் ஆல்ரெடி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் எங்களுக்கு முன்னாடியே கிளம்பிருச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு இப்போது போயிட்டுருக்கோம். ஸோ இது 2 days கழித்து எங்களுக்கு முன்னாடியே கிளம்புன பேக்கேஜ் நாங்கள் வந்துவிட்டோம். எங்களுக்கு அப்புறம் தான் வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போது எதுக்காக நாங்கள் பெங்களூர் கிளம்புனோம் அப்படின்னா, நாங்கள் ஆக்சுவலி இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆக போகிறோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என் ஹஸ்பண்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் உடனே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எங்களோட வீசாலாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் பவியும் கிளம்ப போகிறோம். ஸோ இதனால தான் நாங்கள் வந்து 1 இயர் பெங்களூரில் இருந்து டக்குன்னு வெக்கேட் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ், எங்கே போகிறோம், எப்படி போக போகிறோம் அப்படின்லாம் சீக்கிரமாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு ஹிண்ட் மாதிரி இந்த டிஸ்பிளேயில் இருக்க ஒன் ஆஃப் த ஊருக்கு தான் நாங்கள் மூவ் ஆக போகிறோம். ஸோ எந்த ஊருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பெங்களூரோட குட்டி எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோஸ் எங்களோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.